நம்ம மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கைத்தட்டலுடன் விழா மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இந்த டிஎன் டாக் அப்படிங்கிற அந்த ஒரு முன்னெடுப்பை நாங்கள் எடுக்கும் பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சார் டெக் டாக் அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவல்ல பல ஆளுமைகள் பேசுறாங்க, பல கருத்துகள் பரிமாறப்படுகிறது, அதுல இருந்து பல புதிய புதிய திட்டங்கள்லாம் உருவாகிறது. அதை ஏன் நாமளும் செஞ்சா என்ன என்று அவர் கொடுத்த பெயர் தான் டிஎன் டாக், தமிழ்நாடு டாக். டெக்னாலஜி இன்னைக்கு சொல்ற மாதிரி நீங்க சாட் ஜிபிடி வந்துருச்சு, அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு சைன் த MOU வித் மைக்ரோசாஃப்ட் வந்து நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் தான். டீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலமாக இன்றைக்கு ஒரு பைலட் ப்ராஜெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேற்பட்டிருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளை பார்த்து மற்றவங்க வந்து இன்னைக்கு அந்த ஸ்டேட் பண்ணது அதே மாதிரி செய்யணும் ஆரம்பிச்சோம். நம்மளோட கம்பேரிசன் எங்க போகுதுன்னா, நாம வந்து அதர் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, பட் அதர் ஸ்டேட்ஸ் வந்து தமிழ்நாடே பண்ணி வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாடு ஒன்று கொண்டு வந்தாங்க, இதே மாதிரி நம்மளும் கொண்டு சொல்லணும்ப்பா அப்படிங்க. இது நமக்கான ஒரு பெருமையாகத்தான் பார்க்கணும். It was a very nice session where we learned a lot about our roots and how the system that exists currently was formed. எங்களுக்கு இருந்த நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆச்சு, எங்களுக்கு இருந்த நிறைய ஃபியர்ஸ், இந்த ஏஐ பிளேஸ்மெண்ட் பத்தின ஃபியர்ஸ் எங்களுக்கு கிளியர் ஆச்சு. அண்ட் அவர் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கா இல்லாம இந்த எஜுகேஷன் சிஸ்டமை இன்னும் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட டைரக்டா இன்டராக்ட் பண்ணது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மினிஸ்டரும் இப்படி வந்து 1.5 hours நின்று அப்படி சும்மா நின்று பேச மாட்டாங்க. இது வந்து என்ன பயன் பண்ணிக்கிறேன், ஆல்சோ ஐ அம் ஜஸ்ட் எஜுகேட்டிங் மை செல்ஃப். நான் சொல்றதை கேட்கும் பொழுது, ஏன்னா இவங்க நீங்க வெறும் ஸ்டூடெண்ட்ஸா பாக்குறீங்க, இவங்க இன்னைக்கு எனக்கான டீச்சர்ஸ் தான் நான் பாக்குறேன். நான் ஏன்னா இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு திட்டம் உருவாகாதான் என்னுடைய ஆசை தான்.